இல்லை. இப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதுவே போதும். நீங்க இதுக்காக பண்ணணும். இப்ப பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்னா, உடனே கமெண்ட்ஸ்ல பாரு பிஆர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் அன்னெசரி. ஓகேவா? நீங்க எப்பயும் இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதை கண்டினியூவா பண்ணுங்க, போதும். நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா பண்ண போய் நீங்க தான் அதுக்கு வர பேர். அப்படி பேர் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு பண்றதா ரெடி, மைண்ட் செட் ரெடினா பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். தட்ஸ் ஆல். இப்போ எனக்கு மைக்கேல் இருக்கும்போது அவர் போஸ்ட் நான் பார்ப்பேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் அவர் இன்னைக்கு தான் அவர் பேசி நான் கேட்டேன். ஸோ அவரோட ஹியூமரா ஒரு சொல்ற சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கிளாட் ஃபார் இட் அண்ட் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எல்லா தடவையும் நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு நாள் எப்படி கண்டினியூ பண்ணோமோ இந்த 3 வாரத்துக்கு அதையே பண்ணாலே ஒரு இல்ல ப்ரோ, இவ்வளவு நாள் பண்ணது வேற, இது நீ வர போறது ஃபைனல். நம்ம அதை யோசிச்சு தான் இது பண்ணணும். அது ஓகே. டிராகன் வாரியர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கே ஒரு பெரிய ஜாப் இருக்கு. போய் உங்க வீட்ல இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. First, true. Yeah, see, I need to convince them Jack is the better one. I was trying from my wife from the 3rd week, okay? But still, see, husband and wife discuss, right? I need to surrender to her. But I was voting before her. That's the thing. I was using her mobile phone and I'm making Jack vote. So she's scolding me daily, but I will take that pain. That's not a problem. But it's just overruling something, but for 3 weeks I can take that pain. That's it. Okay, thank you, dude. All right, guys, thanks so much for being a very fierce Jack Nation supporters, warriors. And நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் why we are doing what we are doing. அது கண்டினியூ பண்ணலாம். I don't know, I think we have done a lot of chatting today. In the coming weeks we'll try to do Jack Nation at least 3 or 4 times a week. அது just ஒருத்தர் in a high level of encouragement எடுத்துட்டு போறதுக்கு தான். We are already an enlightened group. நம்ம வெட்டிக்கு எதுவும் பண்றது இல்ல. நம்மளுக்கு இருக்க limited timesல we are putting in a maximum effort. So we will continue to do this. Please come and share your thoughts, opinions, highs and everything when we do Jack Nation. And what else can I say? Let's go enjoy the episode today. And live பார்க்க முடியுங்க பாருங்க. எனக்கு I'm off till Jan 2nd, so I can host space, but anybody willing to host, I'll be happy to join. So thanks guys. Let's regroup. Michael, once again, congratulations, best wishes, and we'll regroup again. Oh, இருங்க ஒரே ஒரு செகண்ட். தீனா வந்திருக்காரு. அவர் ஏதோ ஒன்னு சொல்வாரு. Just give 5 minutes for Dina, guys, before we can. Dina, go ahead. நீங்க வந்தீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். இல்லன்னா we were just about to close. Go ahead, Dina. Hello. Jack Nation அது ஸ்பேஸ். Hello, கேக்குதா? கேக்குது. Yes, this is Jack Nation. Jack Nation welcomes you, Dina. But I'm against the Jack Nations. But இருந்தாலும் என்னோட பாயிண்ட் மட்டும் வச்சிடுறேன். எனக்கு ஏன் நான் ஜாக்கினோட கேம் பிளேக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னா, இந்த லாஸ்ட் 2-3 டேஸாவே பாத்தீங்கன்னா I'm not against her gameplay, but the way she plays the game is not so good. என்னன்னா எல்லா இடத்துலயுமே அவங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா, ஒருத்தவங்களை கான்ஸ்டன்டா ப்ரொவோக் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸை வெளியே கொண்டு வந்து அதுல சிம்பத்திக்கா ட்ரை பண்ணி தான் அவங்க இவ்வளவு நாள் சர்வே ஆனதாவே என்னோட ஃபீலிங்ஸா இருக்கு. அது நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன். எப்பனா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து அப்ப அருண் நல்லா ப்ரொவோக் பண்ணிருப்பாங்க. இட் வென்ட் அகைன்ஸ்ட் ஹர் ஆஃப்டர் 1 hour எபிசோட். ஸோ அதுதான் எங்களை பண்ணுது. அடுத்தது இந்த ஏஞ்சல் டீமன்ஸ்லயும் ரஞ்சித்தை ப்ரொவோக் பண்ணியிருப்பாங்க. இட் வென்ட் அகைன்ஸ்ட் ஹர். அந்த அப்புறம் என்னால டீமன்ஸை நடிக்க முடியாதுன்றதாகட்டும் சரி. அடுத்து சௌந்தர்யா கேம் பிளே எல்லாம் வேற லெவல் கேம் பிளே. அது எனக்கு அட்மையர் ஆகுது. இருந்தாலும் கிளவர்லி பிளான்ட் அண்ட் ட்ராப்ட் சௌந்தர்யா. என்னன்னா அவங்க கிளியராவே எனக்கு ஒன்னு பிடிக்கல, உன்னால என் கேம் ஸ்பாயில் ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் she went and showed their affection so that she will try to avoid. அங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா,
இந்த பொண்ணு பாரு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு இந்த பொண்ணுலாம் ஒன்னாதான் இருந்தாங்க, இப்போ ஒரு பிரச்சனைன்னே மூஞ்ச கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கார்டு அந்த இடத்துல எடுத்தாங்க. அடுத்தது இந்த கேங்ல சேர்ந்திருக்காங்க, விச் இஸ் தீபக் அண்ட் மஞ்சுரி முத்து அந்த கேங்கு. இப்ப அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, விச் இஸ் அகைன்ஸ்ட் முத்து. in a way the way she plays is clever, but how she plays is not so welcoming. That's all we need. The game she plays is clever, Dina. That's what is the best part. The game has to be clever. The game has to be fierce. So நீங்க சொல்றது நிறைய விஷயம் நான் ஏத்துக்க முடியாது, but since we are kind of winding up, திரும்பியும் வாங்க, அப்போ we'll discuss more in depth. Martin, go ahead. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். இப்போ நீங்க சொன்னீங்களா சௌந்தர்யா கிட்ட ஏன் திருப்பி போனாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அஃபெக்ஷன் அந்த ட்ராப் அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்றீங்களா, அது ஒரே விஷயம் தான். சௌந்தர்யா இந்த மாதிரி சொல்லுவாங்க ஜாக்லின் நான் அதுக்கப்புறம் நீங்க இருக்கும்போது நான் ஸ்பேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது, மச்சான் நான் உன்னை அப்படி சொல்லல, நான் கேம்ல மட்டும் தாண்டி சொன்னேன், எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொன்னது சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா ஃபர்ஸ்டே ஃப்ரெண்டா பாக்கலன்னா, எனக்கு உன்னை ஃப்ரெண்டாலாம் பார்க்க வேணாம் மச்சான், நான் வெளியே போய் கூட உன்னை ஃப்ரெண்டா பாத்துக்கிறேன் அப்ப சொல்லியிருக்கணும். அப்ப நான் உன்னை ஃப்ரெண்டா தான் மச்சான் பாக்குறேன், எனக்கு நீ கேம்ல வரதான் எனக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னதுனால தான் அவங்க அதுக்கப்புறம் கேம்ல அவங்க அஃபெக்டே பண்ணலையே. சௌந்தர்யா ஜாக்லின் போயிட்டு சௌந்தர்யா கேம் அஃபெக்டே பண்ணலையே. அண்ட் இன்னொரு விஷயம், அருணை ப்ரொவோக் பண்ணது ஜாக்லின் கிடையாது, ஜாக்லினை ப்ரொவோக் பண்ணதுதான் அருண். நீங்க அந்த டாஸ்க்ல நல்லா பாருங்க. இதே அருண் இவர் சொல்லுவாரு, சிவகுமார் சார் தீபக் என்ன இப்படி சொன்னாங்க நீங்க கேட்டீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை ப்ரொவோக் பண்ணி அந்த இடத்துல ஜாக்லினோட எமோஷனை உடைச்சு ஜாக்லினை டவுன் பண்ணது அருண். ஓகேவா? நீங்க ஒரு அசம்ஷன் வச்சிருக்கீங்களா ஜாக்லின்னா இந்த அசம்ஷன் சொல்லி பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஓகேவா? அது நான் உங்க மேல தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க அப்படி பாக்குறீங்க, அவ்வளவுதான். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். சௌந்தர்யா இஸ் அன் அடல்ட். அவங்க தெளிவா சொல்லணும், எனக்கு ஜாக்லினை பிடிக்கல, நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன்னா நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். ஏன் சேஃப் கேம் ஆடுறாங்க? நான் இவங்களை பிடிக்காதுன்னு சொன்னா வெளியே மக்கள் என்ன தப்பா நினைப்பாங்கன்னு ஒரு சேஃப் கேம் ஆடுறோம் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப நீங்க எப்படி எமோஷனல் ட்ராப் நீங்க பாக்குறீங்களோ, இதை நான் சேஃப் கேமா நான் பாக்குறேன் சௌந்தர்யா ஆடுறத. சௌந்தர்யா ஃபர்ஸ்டே நான் உன ஃப்ரெண்டாலாம் பார்க்கல மச்சான்னு சொல்லிட்டு போகணும். அந்த இடத்துல நான் உன ஃப்ரெண்டா தான் மச்சான் பாக்குறேன், கேம்ல தான் அஃபெக்ட் ஆகுது, மற்றபடி நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொன்னது சௌந்தர்யா, ஜாக்லின் கிடையாது. நீங்க எபிசோட் போய் நல்லா பாத்துட்டாங்க, அவ்வளவுதான். ப்ரோ நான் திருப்பி சொல்றேன், இதுல தப்பு ரைட்ன்ற பாயிண்ட்டுக்கு நான் எங்க வரேன் அப்படின்னா, the way she plays is clever, but the thing like அது எந்த இடத்துல எமோஷன் பிளே எடுக்கிறாங்கன்றோ இட்ஸ் நாட் வெல்கமிங் ஃபார் தி ஜெனரல் ஆடியன்ஸ் அப்படின்றது என்னோட பாயிண்ட். நான் சொன்னது 2 பாயிண்ட் தான் ப்ரோ, நான் உங்களுக்கு டிஃபெண்டே பண்ணேன். மிச்ச 2 பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிட்டேனே. அந்த ரஞ்சித் மேட்டர் நானே தான் தப்பு சொன்னேன், அந்த மேட்டர்லாம் பெருசே போக கூடாது, ஏன் எடுத்தாங்கன்னு ஜாக்லின் ஃபேன்ஸ் நாங்களே தப்பா சொன்னோம். இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நான் டிஃபெண்ட் பண்றேன், ஏன்னா இந்த 2 பாயிண்ட்ல ஜாக்லின் தப்பே பண்ணல. தப்பு பண்ணாத இடத்துல டிஃபெண்ட் பண்ண தப்பு பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க அருணோட வீக்ல அந்த விபி வைஸ் பிரின்சிபல் டாஸ்கோட வீக்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி கால்ல உழணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது. ஆனா நீதான் தப்பு, நீ மன்னிப்பு கேட்கணும். நான் சொல்லிடுறேன் ஏன் அவ கால்ல விழுந்தான்றது நான் சொல்லிடுறேன். அதாவது அவர் தீனா அவர் ஒரு இது அவர் ஆரம்பத்துல இருந்தே அதே இதுலயே மைண்ட் செட் ஆயிட்டாரு, புரியுதா? அவர்கிட்ட நீங்க என்ன இது பண்ணாலுமே அவரு அது மாத்திக்க போறது இல்ல. அது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியுமே வேஸ்ட்ன்றேன். வேஸ்ட் மார்ட்டின், வேஸ்ட். ஒரு பொண்ணு அந்த அந்த இத டாஸ்க்ல மார்ட்டின் நீங்க ரொம்ப இறைக்கிறீங்க, ரொம்ப 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 நாய்ஸ் வருது மார்ட்டின் உங்க சைடுல இருந்து, அதனால தான் நான் ஆட் பண்றேன் பாயிண்ட்ஸ். அது அந்த அந்த மேடம் டீச்சர் டாஸ்க்ல தீனாட்ட நம்ம ஏற்கனவே பிரைவேட் பொதுவான ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். அவர் அதே பாயிண்ட் தான் இன்ன வரையும் சொல்லிட்டு இருக்காரு. அது அவங்க நம்ம சொல்லி மாத்தணும் இல்ல, அது அவங்க பெர்செப்ஷன், அது அப்படிதான் பாக்குறாங்கன்னா அது ஓகே தான், அது நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் இல்ல. அவர் கருத்தை அவர் சொல்லிட்டாரு, வேற ஏதாவது கருத்துக்கு தான் நீங்க அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாச்சும் இருந்தா அதை சொல்லிருங்க. இப்ப இந்த மாதிரி இவங்க தான் உங்க டாப் 5 உங்க இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்படியா இல்ல, நான் ஜாக்லின் டாப் 5ல வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதாவது என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லல பிரதர். அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்களா, இப்ப உங்களுக்கு தீபக்க பிடிக்குதுன்னா அவர் உங்களுக்கு ஃபர்ஸ்டா வரலாம், அதை கேட்கறேன். நான் எதுவும் தப்பாலாம் கேட்கல, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மாத்தவே முடியாது, நம்ம கருத்து மட்டும் தான் கேட்கிறோம், அதுக்காண்டிதான். ஓகே. ஏன்னா நீங்க லாஸ்ட் வீக் இப்ப லாஸ்ட் 3 டேஸா பண்றத பார்த்தாலே தெரியும்,
she is trying to find reasons to build up an arguments and fight எமோஷனல் ட்ராமா கேம். இதை வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நேற்று அந்த டிவி ஷோல போடல, ஹாட் ஸ்டார்ல போடல, பட் நீங்க 1 hour எபிசோட்ல பாத்தீங்கன்னா, நேற்று வீக்கெண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வித் தீபக், வித் ரயான், அதை பண்ணதெல்லாம் she is trying to எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிட்டு அதை இஷ்யூவை பெருசாக்கி அந்த இடத்துல ஒரு எமோஷனல் ட்ராமா உருவாக்கணும்னு பாக்குறாங்க. I wish her best of Dina, luck, as it is Muthukumaran said. no, Dina, No, disagree, Dina, this Dina. is you ஏங்க, saying it. நான் என்ன கேட்டேன், அதாவது நீங்க இப்ப உங்களுக்கு பிடிச்சவங்களை சொல்லுங்கமே, நான் 100 இது சொல்லலாம், புரியுதா? நான் அது நம்ம இது பண்ணவே இல்லை. நேத்து நீங்க பார்த்த விதம் வேற, நாங்க பாக்குற விதம் வேற. ஜென்ரலா நாங்க முத்துக்குமரன் ஆர்மிட்டையும் போய் நான் இதே கேள்விதான் எல்லார்ட்டையுமே கேட்டேன். அந்த ரவிச்சந்திரன் சார் முடிய நான் எல்லா கேள்வியும் நான் இதே கேள்விதான். நீங்க சொன்னீங்கல்ல தீபக் கிட்ட அந்த ஸ்குட் கேம், அதை பத்தி தான் நான் கேட்டேன். இந்த 3 பேர் இதுல யார் மேல தப்பு அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க எல்லா பேருமே தீபக் மேல தீபக் கொஞ்சம் ஹார்ட்டா இருந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா உங்க பெர்செப்ஷன் இருக்குல்ல, அது வேற. அத இங்க வந்து நீங்க சொல்லி அத கரெக்ட்னு இல்ல, உங்க பெர்செப்ஷன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா சொல்லுங்க. ஆனா இது சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜாக் வந்து இந்த 3 days-ஆ எங்கடா சண்டை கிடைக்கும்னு இல்லாத மாதிரி தெரியுதா? No, we're not going to defend that. One second, BB8. No, Dina, we're not going to defend that. Because நீங்க பாக்குற விஷனே வேற மாதிரி இருக்கு. The way நாங்க பாக்குற விஷன் வேற மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு வந்து யாரு எதுக்கு வேணாலும் எது வேணா சொல்லுவாங்க, அவளை பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா அவ அதை ஏத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அவ வந்து அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணல, அந்த ஃபுட்டையும் தொடல, ஒண்ணும் பண்ணல. Deepak raised his voice. அதை வந்து just because they are friends ன்னு தொட்டு ஜாக் அதை கேட்கணும்னு அவசியமே இல்லை. அது பண்ணது absolutely right நாங்க பாக்குறோம். Just one quick second, Dina. சுகா, நீங்க ஏதோ ஒரு hand raise பண்ணிருக்கீங்க. Because we've got only 6 minutes. Go ahead and speak, சுகா. ஆக்சுவலா நேத்திக்கு அந்த சூஷி இஷ்யூல வந்து கிளியரா இருக்கும். எல்லாருமே எக்ஸைட்டடா அந்த காட்டை நோக்கி ஓடுவாங்க. ஸோ அதை எடுத்தது சவுண்டு. பட் தீபக் வந்து ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப ஹார்ஷா, அவரோட டோன் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஹார்ஷா வந்து ஜாக்க பார்த்துதான் கத்துவாரு. ஸோ அது வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலுமே அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து ட்ரிகர் ஆகத்தான் செய்யும். ஸோ ஜாக் வந்து அண்ணா இது ஏன் இப்படி இது பண்றீங்கன்னா அவர் ரொம்ப இதாதான் நார்மலா தான் கேட்டா. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி அவ்வளோ ஹார்ஷா பேசினாரு. அது யாருக்குமே வந்து இதா இல்ல, அஃபெண்ட் ஆகல அப்படிங்கிறது வந்து நடிக்கிறது. அதாவது ஜாக்குக்கு ஆப்போசிட்டா பேசணும்னே மத்தவங்களை சப்போர்ட் பண்றவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க, அது அஃபெண்ட் ஆகல. பட் அவங்கள அந்த பொசிஷன்ல அந்த ஹேப்பனிங்ஸ் மட்டும் டீகோட் பண்ணிடுறேன். நீங்க அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நான் பேசும்போது நீங்க நடுவுல பேசாதீங்க, நான் பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இல்ல நீங்க திருப்பி நடந்ததே திருப்பி சொல்றீங்க, அது ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா உங்களோட நரேட்டிவ் வேற மாதிரி இருக்கு. நீங்க அந்த பொசிஷன்ல வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நம்மள யாராவது அந்த மாதிரி ஹார்ஷா பேசும்போது நம்மளுக்கு அஃபெண்ட் ஆகதான் செய்யும். அப்போ நம்ம வந்து ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துதான் ஆகணும். இன்னொன்னு, அவளே சரி ஓகே வேணான்னு போயிட்டு சோஃபால உட்காந்தாச்சு. இவர் எதுக்கு அப்படி வந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நான் இந்த மாதிரி பிஹேவியர், இந்த சைக்கோ பிஹேவியர் ஆளுங்களை நான் என்னோட ரியல் லைஃப்ல பாத்திருக்கேன். அதாவது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் மத்தவங்களை விட மாட்டாங்க, வந்து கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போய் நீ தள்ளு, அந்த இது அவளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா விட்டுறணும், பாதி தூரம் இழுத்துட்டு வர்றது, இதெல்லாம் என்ன இதுன்னே புரியல. அதுக்கு கூட ஒரு பொண்ணு டிஃபெண்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இன்னொன்னு, இந்த இஷ்யூல வந்து சம்பந்தமே இல்லாம இதே மாதிரிதான் சவுண்ட் வந்து எல்லா இடத்துலயும் சம்பந்தமே இல்லாத இடத்துல வந்து மூக்க நுழைக்கிறது. இதே வேற ஏதாவது இஷ்யூ இல்லைன்னா வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னா மத்தவங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிருவாங்க. அதுவே ஜாக்குனா நான் இங்க என்னோட கருத்தை வச்சே அவன்ட்டு வருவாங்க. சோ இது ரொம்ப அவங்க பண்றதுதான் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. தீபக்கோட பிஹேவியர் ரொம்ப ராங் இந்த இதுல. இன்னும் ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் ஜாக் நேஷனுக்கு. அந்த பிக் பாஸ் தமிழ் 8ங்கிற டேக்ல வந்து நிஜமாவே வேலை இல்லாத வெட்டி பயிலுங்க நிறைய தேவையில்லாத இஷ்யூஸ் வந்து, அதாவது டேக் யூஸ் பண்ணி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஜாக் பத்தின பாசிட்டிவான விஷயத்த நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டேக் கொஞ்சம் பாசிட்டிவா மாறும். சும்மா இந்த வேலை இல்லாத வெட்டி பயிலுங்க அவங்களோட ஃபேவரட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டானுங்க, நம்மளையே வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாசிட்டிவா வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணா அந்த டேகும் நல்லா பாசிட்டிவா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூங்க. Totally. 2 minutes தான் இருக்கு. 100% agree. என்ன டேக் தெரியல. அதாங்க பிக் பாஸ் தமிழ் 8 அப்படிங்கிற இது இருக்குதுல்ல, ஹேஷ்டேக்.
ஓகே ஓகே ஓகே. அது பண்ணதான் செய்வாங்க. அதாவது பயம் இருக்கிற வரையும் பண்ணதான் செய்வாங்க. புரியுதா? இவங்க முன்னே நீங்க ஸ்கிராச்ல இருந்து